தர்ஷன் படிக்கிற ஸ்கூலில் இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸ்போ போகலாமா? சார் கிளாஸ் மானிட்டர் வேறு. தர்ஷன் ஸ்கூலுக்கு ரெடி ஆயாச்சு. நாங்களும் லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. சாம்பாரும் வாழைக்காவும் பண்ணியிருந்தோம். அப்படியே லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. ஹெல்த்தியாக ராகியில் பண்ண கொழுக்கட்டை செஞ்சு தர்ஷன்கிட்ட கொடுத்துருவோம். அவங்க தான் ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு சீஃப் கெஸ்ட் அப்புறம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே அவங்க சர்வ் பண்ணுவாங்க. நாங்களும் ஸ்கூலுக்கு வந்தாச்சு. வந்தோடனே உள்ளே போகலான்னு பார்த்தா என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்து நின்றுட்டோம். குட்டீஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இதை பற்றி அவங்க அழகாக சொல்லியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப டைம் எடுத்து 1 by 1 பொறுமையாக பார்த்துக்கிட்டு வந்தேன். பிகாஸ் நான் அதில் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அதே மாதிரி கிட்ஸோட அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து ரொம்பவே கிளியராகவும் சூப்பராகவும் பண்ணியிருந்தாங்க. நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோடய ஸ்கூல் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே அப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். தம்பி ஏதோ பபுள்ஸ் சுட போகிறோன்னு நினச்சா ஃபயரு. இதை பாருங்களேன். அடுத்து இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எல்லாமே சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவன் எங்கேயே பார்த்த மாதிரியே இருக்குன்னு பார்த்தா நம்ம தர்ஷு.